சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெளியான தினமலர் சேனல் வெளியிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே, அசத்தலான தேர்தல் முடிவுகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் காலங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, தற்பொழுது தேர்தல் காலமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் தேர்தல் குறித்து கூட்டணி தொடர்பான முடிவுகள், இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்பு மற்றும் தலைமையை ஏற்றதுக்கு பிறகு அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வராது. அதனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்துட்டு இருக்காங்க. இந்த தோல்வியை வெற்றியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வலுவாய்ந்த கூட்டணி, தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துட்ருக்காரு. அந்த வகையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பானது முடிவானது வெளியாக இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா தினமலர் எடுத்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுகவிற்கு சாதகமாக வெற்றி இருக்கும். தமிழகம் முழுவதுமாக 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட அதிமுகவிற்கு பார்த்தீங்கன்னா 110 to 124 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது தினமலர் எடுத்த கருத்து கணிப்பில் அதிமுக 40% வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 110 to 124 தொகுதியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரண்டாவது இடத்துல திமுக இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 38% வந்திருப்பதாகவும், திமுக 105 to 114 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல தாவேகா இருக்க உள்ளதாகவும், கிட்டத்தட்ட தாவேகா பார்த்தீங்கன்னா 20 to 24% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 20 to 24 தொகுதிகள் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6% விழுக்காடுகள் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 5 to 7 தொகுதியில் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படலாம். அதனால் இந்த கருத்து கணிப்பு நிலையானது இல்லை, மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு பக்கம் தாவேகா பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.